சகோதரர் ஜோசப் சகாயர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நான் 15வது வாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே பெந்தகோஸ்தே நாள் பிரசங்கத்தில் அப்போஸ்தலர் 2:25-28 தாவீதின் சங்கீதம் 16ல 8 முதல் 11 வசனங்களை பேதுரு மேற்கோள் காண்பித்ததை படித்ததோடு நிறுத்தினோம். அதைத் தொடர்ந்து தாவீதை பற்றி அவர் கூறியதிலிருந்து இந்த வார பாடத்தை தொடருவோம். 25ஆம் அதிகார வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் தாவீதும் மேசியாவாகிய கிறிஸ்துவும் என்ற உட்தலைப்பிலே வருகிறது. இதுல 28 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப 29வது வசனத்தை தொடருவோம். முதல்ல வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே கூட தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாமிசத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியினால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாமிசம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த சங்கீதம் 16ல 8-11 வசன பகுதியில் தாவீது யாரை குறித்து பேசியதாக பேதுரு கூறினார்? அப்போஸ்தலர் 2:30-31 அரசர் தாவீதின் பண்டைய தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நேரடியாக சுட்டி காட்டியது என்றும் தாவீது தனது சொந்த மரணத்தை பற்றி அல்ல, மாறாக எதிர்காலத்தில் வரவிருந்த, அதாவது அவருடைய காலத்திற்கு எதிர்காலத்தில் வரவிருந்த மேசியா ஒருவரை பற்றி தீர்க்க தரிசனமாக பேசினார் என்பதையும் இதை நிரூபிக்கிறது என்றும் அப்போஸ்தலனாகிய பேதுரு விளக்கினார். அரசர் தாவீதின் மாமிசம் அழியக்கூடிய தன்மை உடையது. தாவீது மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பேதுருவின் காலத்தில், அதாவது பேதுரு பிரசங்கம் பண்ண அந்த நேரத்துல தாவீதினுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை எருசலேமிலே இருந்தது. இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார் என்றால், தாவீதின் கல்லறை இருந்த இடத்திற்கு அருகிலே இருந்த ஒரு இடத்தில் இருந்துதான் பேதுரு இந்த பிரசங்கத்தை நிகழ்த்தினார் என்று சொல்லுகிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. இப்போ தாவீதுடைய சரீரம் எப்படியோ கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டு இருந்தது. அது எருசலேமில் தான் இருந்தது. இந்த உண்மையானது உடல் அழிவில் இருந்து தப்பிப்பது பற்றிய தாவீதின் எழுத்துக்கள் அவருடைய சொந்த உடலுக்கு பொருந்தவில்லை என்பதை நிரூபிக்கிறது. அடுத்து பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசியாக தாவீது இருந்தார். தாவீதின் சந்ததியில் ஒருவரை அவருடைய சிம்மாசனத்தில் அமர்த்துவதாக தேவன் தாவீதுக்கு ஒரு உறுதியான வாக்குறுதி கொடுத்திருந்தார். அரசர் தாவீது தீர்க்கதரிசன வரம் பெற்றிருந்ததால் இந்த வாக்குறுதியை புரிந்து கொண்டார். அவர் எதிர்காலத்தை கண்ணோக்க காலத்தை தன் கண்முன்னாக்க வைத்து பார்த்தார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். தாவீது மேசியாவை பற்றி தீர்க்கதரிசனமாக இந்த இடத்துல பேசினார். அதாவது சங்கீதத்துல தேவன் மேசியாவின் ஆத்மாவை மரித்தோர் உலகத்தில் விட்டுவிட மாட்டார் என்றும் கிறிஸ்துவின் சரீரம் சிதைந்து போகும் காலம் அளவிற்கு நீண்ட காலம் கல்லறையிலே இருப்பதில்லை என்றும் அவர் உறுதிபட கூறினார். இப்ப இந்த இடத்துல இயேசுவின் தெய்வீகத்துவத்தை பற்றி நான் அடுத்து பேதுரு சொல்லுகிறார். 32 35 வரை உள்ள வசனங்கள்ல அதுல நம்ம முதல்ல 32ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். நாங்கள்னு அப்போஸ்தலர் சொல்லும்போது, பேதுரு சொல்லும்போது, அவர் அங்கே அவரோடு நின்று கொண்டிருந்த மற்ற 11 அப்போஸ்தலரை சேர்த்து
நாங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்த 32ஆம் வசனத்தின் உறுதிப்பாடு என்னவாக இருக்கிறது? அப்போஸ்தலர் 2:32 அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தெகோஸ்தே நாளின் போது எருசலேமில் நிகழ்த்திய முதல் பிரசங்கத்தில் தேவன் இந்த இயேசுவை உயிர்ப்பித்தார், அதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகளா இருக்கிறோம் என்று அறிவித்தார். இந்த வசனம் அவருடைய அந்த செய்தியின் மைய திருப்பு முனையாக இருந்தது. இதனுடைய முக்கிய கருப்பொருட்கள் என்னவென்று பார்க்கும்போது, உயிர்த்தெழுதல். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேவன் சரீர ரீதியாக மறுபடியும் உயிர்ப்பித்தார். நேரில் கண்ட சாட்சி. அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் உயிர்த்தெழுந்த இயேசுவை தங்கள் கண்களால் கண்டதால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அவர்கள் உயிருள்ள சாட்சிகளாக நின்றார்கள். அடுத்து தீர்க்கதரிசன நிறைவேற்றம். மேசியா கல்லறையை வெற்றி கொள்வார், மரணத்தை வென்று ஜெயவீரராக எழுந்திருப்பார் என்று அரசர் தாவீதின் பண்டைய எழுத்துக்கள் கூறியதை இந்த நிகழ்வு நிரூபித்தது. இது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இருக்கிறது? இது அதிகாரத்திற்கான ஆதாரபூர்வமான ஒரு விஷயமாய் இருக்கிறது. இயேசு உண்மையாகவே கர்த்தரும் கிறிஸ்துவுமாக இருக்கின்றார் என்பதை அவருடைய உயிர்த்தெழுதல் உறுதிப்படுத்திற்று. ஆவியின் ஊற்று. அன்று மக்கள் கண்டதும் கேட்டதுமான பரிசுத்த ஆவியின் அற்புத வல்லமையை இது விளக்கப்படுத்துகிறது. அடுத்து 33ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2:33. அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார் என்று பேதுரு கூறுகிறார். அப்போஸ்தலர் 2:33. இயேசு கிறிஸ்து தமது அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியை வரமாக பொழிந்த அந்த விதம் பற்றி இந்த வசனத்திலே எவ்வாறு விவரிக்கப்படுகிறது? அவர், அதாவது இயேசு கிறிஸ்து, தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டார். வலதுகரம் என்பது வல்லமையையும் ஆற்றலையும் அதிகாரத்தையும் குறிப்பதாக உள்ளது. மகத்துவமான தேவனுடைய வலதுகரம் என்பது மிகுந்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த ஆற்றல் மிக்க வலதுகரத்தினாலேயே இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார் என்பது மிகவும் மேன்மையான விஷயமாக உள்ளது. கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவரும் மேசியாத்துவ தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவருமான எசாயா இதை பற்றி சொல்லும் போது, எசாயா 52:13 இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார் என்று முன்னுரைத்தார் ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் உயர்த்தப்படுவதற்கு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார் என்று சொல்லி இருக்கிறார் ஏசாயா. அதே போன்று இதை பற்றி கிறிஸ்துவுக்கு 5 நூற்றாண்டுகள் முன்பு வாழ்ந்த, கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தானியேல் என்ற தீர்க்கதரிசி கூட தீர்க்கதரிசனம் உரைத்தார். தானியேல் 7:13-14 வசனங்கள். தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் மக்கள் இனங்களும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். இது தானியேல் முன்வைத்தது. ஆக கிமு 8ஆம் நூற்றாண்டிலே ஏசாயாவும் கிமு 5ஆம் நூற்றாண்டிலே தானியேலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து ஏற்கனவே முன்னுரைத்திருந்தார்கள். இது பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி செய்யப்பட்டது. எது? பரிசுத்தாவியை பொழிந்தருளினார் இல்லையா, அது பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி செய்யப்பட்டது என்று பேதுரு கூறுகிறார். இந்த பொழிந்தருளுதல்
பிதாவின் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தது என்பதையும், பிதாவானவரே பரிசுத்த ஆவி அனுப்புவார் என்பதையும் யோவான் 14:26 மற்றும் 15:26 ஆகிய வசனங்கள் குறிப்பிட்டன. அந்த வசனங்களை இப்பொழுது வாசிப்போம். என் நாமத்தினாலே, அதாவது இயேசு கிறிஸ்து என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலருக்கு போதிக்க வேண்டியிருந்தது. இயேசு கிறிஸ்து கூறிய எல்லாவற்றையும் அப்போஸ்தலருக்கு நினைவூட்ட வேண்டியிருந்தது. இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மீது ஊற்றப்பட்டார். இன்றைக்கு என்ன சொல்றாங்க? முக்கியமா இந்த பெந்தகோஸ்தே பிரிவுல பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது ஊற்றப்படுகிறார். தாராபுரத்துக்கு இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள், திண்டுக்கலுக்கு இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள் என்று ஒருத்தர் தெரிந்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, ஆவியானவர் எதற்காக அப்போஸ்தலர் மீது பொழியப்பட்டார்? இயேசு கிறிஸ்து போதித்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கூறின எல்லாவற்றையும் அவர்களுக்கு போதிக்கவும் நினைவூட்டவும் அவர்களுக்கு இறங்கினார். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறதா? நமக்கு வேத வசனங்கள் தான் இன்றைக்கு ஆவியானவரின் போதனையாக இருக்கிறது. அதை படிச்சு அதன்படி நடந்தால் போதுமானது. ரைட். இப்ப அடுத்து 26ஆம் வசனம், அதாவது 15ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல அதே இயேசு கிறிஸ்து கூறுகிறார். யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்போஸ்தலர்களாக இருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நம்ம சாட்சி கொடுக்க முடியுமா? ஏன்னா இன்னைக்கு யாரும் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது கிடையாது. நம்ம யாரும் பார்த்தது கிடையாது. சாட்சினா என்ன அர்த்தம்? கண்ணால் கண்ட சாட்சி, ஐ விட்னஸ். அப்ப நாம இயேசு கிறிஸ்து கூறின வழியில நடக்க முடியுமே தவிர அவருக்கு சாட்சி கூற முடியாது. நம்முடைய சாட்சி செல்லாது. ஏனென்றால் நம்ம அவர் வாழ்ந்த காலத்திலே, அவர் இந்த உலகத்திலே மனிதராக வாழ்ந்த காலத்திலே அவரோடு கூட இருக்கவில்லை. நாங்க அப்போஸ்தலரில் ஒருவர் அல்ல, அல்லது அவர் அந்த முதல் நூற்றாண்டு காலத்திலே வாழ்ந்த கிறிஸ்தவர்களும் அல்ல. அப்ப நம்ம அவரை குறித்து சாட்சி கொடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இந்த வாக்குறுதி பெந்தகோஸ்தே நாளில் நிறைவேறியது. தங்கள் கண்முன்னே நிகழ்ந்த அந்த அசாதாரணமான காட்சியை பார்த்தவர்கள் அது தெய்வீக வல்லமையின் செயல் என்பதை எந்த விதமான ஐயமும் இல்லாமல் ஒப்புக்கொண்டார்கள். ஏன்னா அதனாலதான் சொன்னாங்க, அவங்க நம்ம ஜென்ம பாஷையில இவங்க பேச கேட்கிறோமே, இது எப்படா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பத்தி நம்ம விளக்கமா முதல்ல பார்த்திருக்கிறோம். நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். எதை பொழிந்தருளினார்? அதாவது பல மொழிகளை பேசும் மற்றும் நற்செய்தியின் சத்தியத்தை அறிவிக்கும் வல்லமையை அவர் அருளினார். தங்கள் கண்முன்னே நிகழ்ந்த அந்த வியக்கத்தக்க நிகழ்வுகளுக்கு பிறகு பேதுரு இவ்வாறு விளக்கமளித்தார். நிகழ்ந்த அந்த மாற்றத்திற்கு மதுபானம் காரணம் அல்ல. சில பேர் என்ன சொன்னாங்க? இதை புடிச்சு விட்டு வளர்றாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. மதுபானத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. ஆனா அந்த நிகழ்ந்த அந்த மாற்றத்திற்கு அப்போஸ்தலர் பேசிய விஷயம் ஒவ்வொருத்தருடைய பாஷையிலும் தெளிவாக உணர்த்தப்பட்டதற்கு மதுபானம் காரணம் அல்ல என்று விளக்கம் அளித்தார். இது முன்னரே தெளிவாக முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. இயேசு உயிர்த்தெழுவார் என்பதும் முன்னரே உரைக்கப்பட்டிருந்தது. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார் என்பதற்கும் ஏற்கனவே வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வாக்குறுதிகளுக்கெல்லாம் அப்போஸ்தலர்கள் சாட்சிகளாக இருந்தார். ஏன்னாக்கா அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த காலகட்டத்திலே அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியை தேற்றரவாளன் வரும்போது நான் உங்களுக்கு போதித்த எல்லாவற்றையும் குறித்து அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி இருந்தார். அதனால அப்போஸ்தலர்கள் அங்கே சாட்சியாக நிற்க முடிந்தது. இது மறுக்க முடியாத உண்மையாக இருந்தது. அதை கண்டவர்கள் மீது அது ஏற்படுத்திய தாக்கம் இயல்பாகவே எதிர்பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றார். 34ஆம் வசனம். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும்
நீர் எனது வலது பாரிசிலே உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறான். இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். நீர் என் வலது பாரிசில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னான் என்று அவனே சொல்லி இருக்கிறான். இதுல பிதாவானவர் தனியாக இருக்கிறார், குமாரன் தனியாக இருக்கிறார். ஆனால் இரண்டு பேரும் ஆதி முதலாகவே ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஒரே சித்தம், ஒரே தேவஸ்பாவம், ஒரே வல்லமை, ஒரே ஞானம் கொண்டவர்களாக பிதா, குமாரன், பரிசுத்தம் என்னும் மூன்று பேரும் ஆதி முதலாகவே இருக்கின்றார்கள் என்பதற்கு அருமையான சான்று இந்த வசனம். அப்போஸ்தலர் 2:34 படி, அதாவது தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே என்பதன்படி, தாவீது அரசர் பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லை, மாறாக அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டார் என்றும் அவர் கூறின தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவருக்கல்ல, மாறாக இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கே பொருந்தும் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஆரம்ப கால திருச்சபையின் காலத்தில் அவருடைய கல்லறை இன்னும் நிலைத்திருந்தது என்றும் அந்த வசன பகுதி குறிப்பிடுகிறது. இந்த பகுதியின் சந்தர்ப்ப சூழல் என்னவென்று பார்க்கும்போது, தாவீது மரித்து அடக்கம் செய்யப்பட்டார் என்று பேதுரு கூறினார். தாவீதின் கல்லறை அப்போதும் அவர்களிடத்தில் இருந்தது. அதாவது பேதுரு இந்த பிரசங்கம் பண்ணும் போதும் அவர்களிடத்தில் இருந்தது எருசலேம் நகரத்தில். தாவீது பரலோகத்தில் தேவனுடைய வலது பாரிசத்துக்கு வீற்றிருக்க அங்கே எழுந்து செல்லவில்லை. அப்போ தாவீது எங்கே இருக்கிறார் இப்பொழுது? தாவீது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதருடைய மரணத்திலும் நிகழ்கின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சற்றே ஆராய்வோம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நம் எல்லோருக்குமே 3 பாகங்கள் உள்ளது. நமது இந்த சரீரம் மண்ணால் உருவானது. ஏனெனில் தேவன் ஆதி மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். மண்ணினால் ஆன இந்த உடலுக்குள்ளாக தேவன் தமது உயிர் மூச்சை, அதைத்தான் ஜீவ சுவாசத்தை என்று தமிழ்ல வடமொழியில சொல்லப்படுகிறது பைபிள்ல, தமது உயிர் மூச்சை ஊதினார். அப்பொழுது மனிதன் உயிரும் மனசாட்சியும் உடையவனானான். அதை ஜீவாத்மாவானான் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. ஜீவன் பிளஸ் ஆத்மா. ஜீவன்னா உயிர், ஆத்மான மனசாட்சி. இந்த மண்ணினால் உண்டான இந்த சரீரத்திற்கு தேவன் தம்முடைய உயிர் மூச்சை ஊதினார். அப்பொழுது நமக்குள்ளாக உயிரும் மனசாட்சியும் கிடைத்தது. அப்ப சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, உயிரும் மனசாட்சியும் தேவனிடத்திலிருந்து வந்தது. இதைத்தான் பைபிள்ல ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லப்படுகிறது. கொலோசையில கூட பவுல் எழுதுவார் அது குறித்து. ஆக தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லி ஆதியாகமம் 2:7 நாம் வாசிக்கிறோம். மனிதர்களை நாம் இறக்கும் போது மண்ணினால் உண்டாக்கப்பட்ட நமது உடலானது மறுபடியும் மண்ணுக்கே செல்லுகிறது. தாவீது இறந்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அவரது உடலும் இவ்வாறு மண்ணுக்கே சென்று சிதைவடைந்தது. சரீரம் என்பது வடமொழி வார்த்தை. அது நமக்கு எளிதாக புரியும்படியாக நம் உடல் என்று சொல்லுகிறோம். மனிதரை நாம் இறக்கும் போது தேவனிடத்திலிருந்து நமக்கு தரப்பட்ட உயிரானது, ஆவியானது தேவனிடத்திற்கே மறுபடியும் செல்லுகிறது. தாவீது இறந்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அவரது உயிரும், அதாவது ஆவியும், இவ்வாறு தேவனிடத்திற்கே சென்றது. பிரசங்கி 12:7 நம்ம வாசிக்கிறோம், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் செல்லுகிறது. அப்படி போகாதற்கு முன்னே அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை என்று சொல்லி பிரசங்கில சொல்லப்படுகிறது. அப்ப மண்ணானது திரும்ப மண்ணுக்கு திரும்புகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு செல்லுகிறது. இன்னொரு விஷயம் இருக்குதே, நம்மிடத்தில் இருக்கிற மனசாட்சி, ஆத்துமா. மனிதனை நாம் இறக்கும் போது தேவனிடத்தில் நமக்கு தரப்பட்ட மனசாட்சி அல்லது ஆத்துமா பாதாளம் என்ற காத்திருப்பு இடத்துக்கு செல்லுகிறது. அந்த பாதாளத்துல 2 பாகம் இருக்கிறது. அதை குறித்து விரிவாக ஆராய்ச்சி இப்பொழுது நேரம் இல்லை. பாதாளத்துல 2 பாகம் இருக்கிறது. அந்த 2 பாகத்துல ஏதாவது ஒரு இடத்துல காத்திருக்கும் ஆத்மா. அங்கே இயேசுவின் மறுவருகையின் போது நியாயத்தீர்ப்பை அடைவதற்காக நம்முடைய ஆத்மா அங்கே காத்திருக்கும். தாவீது இறந்து அடக்கம் செய்யப்பட்ட போது அவரது ஆத்மாவும் இவ்வாறு பாதாளத்திற்கே சென்றிருக்கும்.
பாதாளத்தில் உள்ள பரதீசை சென்று இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மறுவருகை வரைக்கும் அவரது ஆத்மா பாதாளத்தில் இருக்கிற பரதீசு என்ற இடத்துல காத்து கொண்டிருக்கும். சங்கீதம் 110:1 மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனம் என்ன? கர்த்தர், இது நல்லா கவனிங்க, இந்த வசனம் முக்கியமான வசனம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, யாரு? தேவன். ஆண்டவர்ங்கிறது எனது கிறிஸ்து. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் வலது அரசில் உட்காரும் என்றார் என்பதே தாவீது இந்த சங்கீதத்தில் மேசியாவை பற்றி கூறிய தீர்க்கதரிசனமாகும். பேதுரு பெந்தெகோஸ்தே நாளன்று அவர் செய்த பிரசங்கத்தில் இந்த வசனத்தை பயன்படுத்தினார். மூல எபிரேய மொழியில் கர்த்தர் என்பதற்கு யாவே என்ற வார்த்தையும், ஆண்டவர் என்பதற்கு லடோனி என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே கர்த்தர் என்பது இவ்விடத்தில் தேவனையும், ஆண்டவர் என்பது கிறிஸ்துவையும் குறிக்கிறது என்று நாம் உறுதியாக கூற முடியும். கிறிஸ்துவின் சத்துருக்களை தேவன் கிறிஸ்துவுக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் கிறிஸ்து தேவனுடைய வலதுவரசில் உட்கார்ந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதே இதனுடைய அர்த்தமாகும். ஆங்கில வேதாகமத்தில் கர்த்தர் மற்றும் ஆண்டவர் என்ற இரு வார்த்தைகளுக்கான லார்ட் என்றே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது சற்று குழப்பமான ஒரு காரியம், ஆனால் தமிழிலே சரியாக மொழிபெயர்த்திருக்காது இந்த இடத்துல. அடுத்து பேதுருவின் பிரசங்கத்தின் முடிவரைக்கு வருகின்றோம். 36ஆம் வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமா இருக்கிறவர்கள் என்றார். இது முடிவு வாக்கியம், பேதுருவின் பிரசங்கத்தின் முடிவு வாக்கியம். பேதுரு தமது பிரசங்கத்தை எவ்வாறு முடித்தார்? அப்போஸ்தலர் 2:36 உள்ள இந்த வசனம் பெந்தெகோஸ்தே நாளில் பேதுரு நிகழ்த்திய பிரசங்கத்தின் மிக முக்கியமான மற்றும் வலிமையான உச்சகட்டமாக இருக்கிறது. தமது பிரசங்கத்தின் முடிவு பகுதியில் அவர் இவ்வாறு அறிவித்தார். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவராகவும் கிறிஸ்துவாகவும் நியமித்திருக்கிறார் என்பதை இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் உறுதியாய் அறிய கடவர்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே உண்மையான இரட்சகரும் ராஜாவுமாக இருக்கிறார் என்பதை இது நிரூபிக்கிறது. இதனை முக்கிய சொற்களுக்கான விளக்கத்தை சற்றே பார்ப்போம். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே. மக்கள் செய்த குற்றத்தை பேதுரு அவர்களுக்கு நினைப்பூட்டினார். அவர்கள் இயேசுவை நிராகரித்து சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அந்த இயேசுவை தேவன் இந்த உலகம் எல்லாத்துக்கும் ஆண்டவராகவும் ராஜாவாகவும் ஆக்கியிருக்கிறார். ஆண்டவர், இது கிரேக்க மொழியிலே குரியோஸ் என்று சொல்லப்படுகிறது. எஜமான், ஆட்சியாளர் அல்லது உயர்ந்த தெய்வீக அதிகாரம் கொண்டவர் என்று இதுக்கு பொருள் கொள்ள முடியும். இயேசுவை மரித்திருந்து உயிர்த்தெழச் செய்ததன் மூலம் அவர் உயர்ந்த ஆட்சியாளர் என்பதை தேவன் நிரூபித்தார். அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். கிறிஸ்துவனாக மெசியா, கிறிஸ்டோஸ் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லது பழைய ஏற்பாட்டில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட மக்களால் நீண்ட காலமாக, இஸ்ரவேல் மக்களால் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இரட்சகர் என்று நேரடியாக பொருள் கொள்ளலாம். அவரை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்பது இந்த வேளையில் தான் இயேசு தேவத்துவத்தில் இணைக்கப்பட்டார் என்று அர்த்தமாகாது. அவர் ஏற்கனவே தேவத்துவம் என்ற குடும்பத்தில் ஆதி முதலாகவே இருக்கின்றார். இவ்விடத்தில் இயேசுவின் உயிர்த்தெழுதல் மற்றும் பரிசுத்தாவினர் வருகை ஆகியவற்றின் மூலம் அவருடைய உண்மையான அடையாளத்தையும் பதவியையும் தேவன் வெளிப்படையாக நிரூபித்து உறுதிப்படுத்தினார். அதான் இதனுடைய அர்த்தம். என்றால் இயேசு ஆதி முதலாகவே தேவனோடு இருக்கின்றார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாயும் இருந்தது என்று வாசிக்கின்றோம். சூழலும் விளைவும். மக்களுடைய எதிர்வினை என்னவாயிற்று? இதை கேட்டவர்கள் தங்கள் தவறை ஆழமாக உணர்ந்தார்கள், இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் மற்றும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் பேதுருவிடம் கேட்டார்கள். அப்ப பேதுருவின் அழைப்பு வருகிறது. பாவ மன்னிப்பை பெறுவதற்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படி
பேதுரு அவரிடம் கூறினார். இது ஏறக்குறை 3000 பேரை விசுவாசத்துக்குள்ளாக கொண்டு வந்து சேர்த்தது. இதை பற்றி நாம் அடுத்த வாரத்திலே விரிவாக ஆராய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. மிக்க நன்றி. நமக்கு நல்ல செய்தியை கொடுத்த சகோதரர் தாமே தேவன் ஆசிரியப்பாராக. அவருடைய ஊழியத்தையும் அவர் குடும்பத்தாரு தேவன் ஆசிரியப்பாராக. இதனால் இறுதி சட்டத்தை அவருக்கு வழிநடத்தி அவர் ராஜா